ஒரு பணக்கார வீட்டு பெண் தன் வீட்டு குப்பை எடுத்துக்கிட்டு போய் குப்பை லொரியில வீசுறா. அந்த நேரத்தில் அந்த பேக் அப்படியே கிழிஞ்சி அந்த குப்பையெல்லாம் அள்ளி போடுவான்ல, அந்த பையன் மேலே படுது. அந்த பையன் பணிவான முறையில் கேட்குறான், மேடம் என் கையிலே கொடுத்துருக்கலாமே, நானே போட்டிருப்பேனே, இப்போ பாருங்க என் உடம்பெல்லாம் அழுக்காயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெண் ஆணவத்தோட பதில் சொல்கிறா, நீ குப்பை பிறக்கிறவன் தானே, உன் தொழிலே அழுக்கா இருக்கிறது தானே, உனக்கு என்ன அப்படின்னு ஆணவத்தோட பேசிட்டு உள்ளே போயிட்டுறான். அந்த பையனோட முகமெல்லாம் வாடி போயிடுது. அந்த நேரத்தில் அந்த பேகோட மத்தியில் ஒரு தங்க மோதிரத்தை பார்க்குறான். அது அந்த பெண்ணோட மோதிரம். அந்த மோதிரத்தை எப்படி கையில் எடுத்து பார்க்குறான், என்ன பண்ணலான்னு யோசிக்கிறான். அந்த நேரத்தில் அந்த பையனோட தங்கச்சி கால் பண்ணுறா, அண்ணன் காலேஜ் ஃபீஸ் கட்டணும், காசு இருக்குதா கையில் அப்படின்னு கேட்டப்போ இந்த பையன் இந்த ரிங்கை விற்கிறதுக்காக யோசிக்கிறான். அதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் இதை பற்றி பேசினப்போ எல்லாருமே சொல்கிறாங்க, வித்துடு 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 அப்படின்னு சொல்கிறாங்க. அவனுக்கும் விற்கிறதுக்கான சான்ஸ் கிடைக்குது. அந்த ரிங்கை கை மாத்துற நேரத்தில் இவனோட சின்ன வயசில் அவனோட அப்பா சொல்லி கொடுத்த சில விஷயங்கள் ஞாபகத்தில் வருது. என்னன்னா, ஒரு நாளும் அடுத்தவங்களோட பொருளுக்காக நீ ஆசைப்படாத, ஒரு நாளும் அடுத்தவங்களோட பொருளை கேட்காம எடுக்காத, அது செருப்பாக இருந்தாலும் சரி, தப்பு பண்ணாமல் இருக்கிறவன் நல்லவன் இல்லை, தப்பு பண்ண சான்ஸ் கிடைச்சும் அது தப்புன்னு விட்டு விலகுறான்ல, அவன் தான் உண்மையான நல்லவன் அப்படின்னு 3 விஷயத்த கற்றுக் கொடுக்குறாரு. அது இவனுக்கு ஞாபகம் வருது. அந்த கொடுத்த ரிங் அப்படியே எடுத்து டிரெக்டாக போகிறான் அந்த பெண்ணோட வீட்டுக்கு போய் கதவை தட்டுறான். அந்த பெண்ணும் ரிங்கை தொலைச்ச டென்ஷனில் வெளியில் வர்றா. இந்த பையன் அந்த ரிங்கை கொடுத்துட்டு, இந்த ரிங் அந்த குப்பை லொரியில் எனக்கு கிடச்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறான். இதெல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பெண்ணோட ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, அவனோட உடம்பு வேணா அழுக்கா இருக்கலாம், ஆனால் அவனோட மனசை பார்த்தியா அப்படின்னு கேட்டுட்டு சொல்கிறாரு, தப்பு பண்ணாமல் இருக்கிறவன் நல்லவன் இல்லை, தப்பு பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடைச்சும் அது தப்புன்னு விட்டு விலகுறான்ல, அவன் தான் உண்மையான நல்லவன்னு இந்த ஸ்டோரியோட மோரல் அந்த ஹஸ்பண்டோட வாயிலிருந்து வார்த்தையா வருது. வாய்ப்புகள் கிடைக்காததனால் தவறு செய்யாமல் இருப்பவன் ஒரு போதும் நல்லவனாக முடியாது. வாய்ப்புகள் கிடைத்தும் தவறு செய்யாமல் இருப்பவனை போல் நல்லவன் வேறெவரும் கிடையாது.